குற்றம் சாட்டப்பட்ட எதிர்க்கட்சியினர் பாஜகவிற்கு சென்றால் புனிதராகி விடுவார்கள் என மத்திய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் பிரச்சாரத்தின் போது விமர்சித்தார். 2000 பேரும் புனிதர்களா? எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரும் குற்றவாளிகளா? குற்றம் சாட்டப்பட்டவன் தான் குற்றவாளி அல்ல. குற்றம் சாட்டப்பட்டவன் தான். நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சாட்சியங்களை விசாரித்து நீதிபதி தீர்ப்பு தந்தால்தான் குற்றவாளி. அனைவரும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள். பாரதிய ஜனதா கட்சியில குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாருமே கிடையாது. எல்லாரும் புனிதர்கள். இதுல வேடிக்கை என்னன்னா, எதிர்கட்சியில குற்றம் சாட்டப்பட்டவன் ஆளுங்கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு மாறிவிட்டால் மிகப்பெரிய வாஷிங் மிஷின்ல அவரை போட்டு, இந்த சோப்பு எந்த கடையிலையும் கிடைக்காது, அந்த சோப்புக்கு பேரு மோடி சோப்பு, அந்த மோடி சோப்பை போட்டு அவரை குளிப்பாட்டி அவரை புனிதராயிருப்பார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.